எப்படி மேம் அப்பா கிட்ட இருந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்ததுனால வந்ததா? இல்ல உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமா? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி என்னோடது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. முதல்ல பார்த்ததுனால தான் வந்தது. ஏன்னா நாங்க அதே அட்மாஸ்பியர்ல தான் வளர்ந்துருக்கோம். ஸோ 8 வயசுலேருந்து நம்ம நாடகம், அவர் ரிஹர்சல் போவாரு, வருவாரு. வீட்ல அதே தான் பேசுவாரு. ஸோ அந்த சூழலே டெய்லி நாங்க நாடகம் பார்ப்போம். ஒரு சோ நாடகத்துலேருந்து, மனோகர் ட்ராமாலேருந்து நாங்க பார்க்காத நாடகமே கிடையாது ஆர்எஸ் மனோகர் ட்ராமால. ஏன்னா வீட்டு அட்மாஸ்பியர் அந்த மாரி. வீட்ல அதே தான் பேசுவாங்க. வீட்லயும் ரிஹர்சல் நடக்கும். அத பார்த்து, பார்த்து, பார்த்து அதே வளர்ந்து, வளர்ந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நாடகத்துக்குள்ள வரணும்னு எனக்கு தோணின போது, இது ஒரு பெரிய எனக்கு அந்நியமான ஒரு ஃபீல்டா தெரியல. நான் பொறந்ததுலேருந்து அதே ஃபீல்ட்ல தான் நான் கன்டின்யூ பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் நாடகத்துக்குள்ள வந்தது என்னோட பேஷன் தான். ஸோ நம்ம வேற எங்கெல்லாமோ வேலை பார்த்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஆர்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். நெறைய ட்ராமாவும் எழுதியிருக்கேன் தூர்தர்ஷனுக்கு. ஆனா மேடை நாடகத்துக்குள்ள நம்ம ஒரு குழு ஏற்படுத்தி நம்மளே நாடகம் நடத்தணும் அப்படின்னு தோணினது முழு மனசா என்னோட ஒரு நம்ம ஏதோ சம்திங் ஐ மிஸ்ஸிங். ஸோ ஐ ஹேவ் டு கேட்ச் அப் விச் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட்டுங்கும்போது, நான் நாடகத்துக்குள்ள தான் வரணும்னு ஒரு முடிவெடுத்து, நான் முழு நேரமா உள்ள நுழைஞ்சது ஒரு 12 வருஷங்களுக்கு முன்னாடி தான்.